ஜம்மு காஷ்மீர் இரண்டாம் கட்ட தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஸ்ரீநகரில் பேரணி. பிரதமரின் வருகையையொட்டி சிறப்பு பாதுகாப்பு படையினர் பல அடுக்கு பாதுகாப்பு. ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக நடந்து முடிந்த முதற்கட்ட தேர்தல் இரவு 11:30 மணி நிலவரப்படி 61.13% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குவாட் ஐநா எதிர்கால உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். சென்னை புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் இன்று இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள காக்காத்தோப்பு பாலாஜியின் உடலை பார்வையிட்டு ஆர்டிஓ விசாரணை. இன்று உடற்கூராய்வு செய்ய உள்ள நிலையில் பாலாஜியின் குடும்பத்தாரிடம் வாக்குமூலம் பதிவு. கேரள மாநிலம் மலப்புரத்தில் இளைஞர் ஒருவருக்கு குரங்கம்மை நோய் தொற்று உறுதி. ஹரியானாவை தொடர்ந்து கேரளாவிலும் உறுதி செய்யப்பட்டதால் தீவிர கண்காணிப்பு. போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக விழுப்புரத்தில் நாளை அதிமுக நடத்தும் போராட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. காவல்துறை விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு போராட்டம் நடத்த நிபந்தனை. அதிமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் வாரியத்தில் 26 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. ₹100 கோடி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு 2 நாட்கள் போலீஸ் காவல். கரூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. மது ஒழிப்பு மாநாட்டை திமுகவை அழைத்து நடத்துவது வேடிக்கையான ஒன்று. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்து கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பது கண்டிக்கத்தக்கது. கச்சத்தீவை மீட்டு மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆய்வறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம் என தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வந்தால் அது நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. சந்திரயான் 4 திட்டத்தை 2104 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வெள்ளி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதை ஆய்வு, ககன்யான் திட்டங்களுக்கும் அனுமதி. கோல்கட்டா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம். இளநிலை மருத்துவர்களுக்கும் மேற்கு வங்க அதிகாரிகளுக்கும் இடையே நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நிலக்கரி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. 25 பெட்டிகள் தடம் புரண்டதால் ரயில் சேவை பாதிப்பு.
ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் திருச்சூரில் களை கட்டிய புலிக்களி நடன நிகழ்ச்சி. இரவு நேரத்திலும் நடனத்தை கண்டு ரசித்த ஆயிரக்கணக்கான மக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற பூர்ணிமா கருட சேவை முன்னோட்டம். கோவிந்தா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்ட லட்டில் விலங்கு கொழுப்பு கலப்படம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டால் பெரும் பரபரப்பு. சென்னையில் இன்று தொடங்குகிறது இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. நள்ளிரவில் பெய்த மழையால் ஆட்டம் பாதிக்குமோ என்று ரசிகர்கள் அச்சம். இணையத்தில் கசிந்த நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படப்பிடிப்பு காட்சியால் படக்குழு அதிர்ச்சி. பல பேரின் கடின உழைப்பு வீணாகிவிட்டதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எக்ஸ் தளத்தில் வேதனை. வேட்டையன் திரைப்படத்தில் நடிகர் ஃபகத் ஃபாசில் கதாபாத்திரம் அறிமுகம். பேட்ரிக் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நிலையில் முன்னோட்டத்தை வெளியிட்டது படக்குழு.